Star Express 2.2 with me Radio City Nancy. ஏன்னா இன்னைக்கு அப்கமிங் ஃபிலிமான லிசா படத்துல இருந்து அந்த படத்தோட ஹீரோயின், டைரக்டர் அண்ட் லிரிசிஸ்ட் நம்ம கூட பேச போறாங்க. எஸ், ரேடியோ சிட்டில இருந்து ஸ்டார் எக்ஸ்பிரஸ் 2.2 and நான் உங்க ரேடியோ சிட்டி நான்சி. லிசா படத்துல இருந்து ஹீரோயின் அஞ்சலி, டைரக்டர் ராஜேஷ்நாத் அண்ட் லிரிசிஸ்ட் இருக்காங்க நம்ம கூட. ஓகே, வெல்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆஸ் a டீம் வந்திருக்கீங்க. ரொம்ப பாசிட்டிவான வைப்ரண்டான ஒரு டீம். பார்க்கும் போதே தெரியுது. ட்ரெய்லர் பார்த்தேன், செம்ம பயமா இருந்தது. லைக் சவுண்ட் எஃபெக்ட்ஸ்ல இருந்து, அஞ்சலியோட பெர்ஃபார்மன்ஸ்ல இருந்து, டிஃபரெண்ட் ஷார்ட்ஸ்ல இருந்து. எப்படி இந்த கதையை ஸ்டார்ட் பண்ணீங்க? ஹாய், வணக்கம். என் பேர் ராஜு விஸ்வநாத், லிசா மூவியோட டைரக்டர். கதையை ஸ்டார்ட் பண்ணதே ஒரு பெரிய கதை தான். அவ்வளவு குயிக்கா சொல்ல முடியுமான்னு தெரியல. ஒரு ஓவர் த நைட் ஒரு போன் கால்ல சொன்ன கதை. அவ்வளவு இம்ப்ரெஸ் ஆயிட்டு அதுல இருந்து அந்த படத்தை வேற ஒரு லெவல்ல கொண்டு வந்திருக்காரு என்னோட ப்ரொடியூசர் கம் சினிமாட்டோகிராஃபர் பிஜி முத்தையா. எஸ், அப்கோர்ஸ் இது வந்து என்னோட லைஃப்ல நான் பார்த்து பாதிச்ச ஒரு விஷயங்கள் தான். அதுல வந்த கதை தான். கதையை மட்டும் கேட்டுறதுங்க இப்ப சொல்ல முடியும். சோ படம் எப்படி ஆரம்பிச்சது ஓவர் நைட்ல அப்படிங்கறதெல்லாம் சொன்னீங்க. மியூசிக் இந்த படத்துக்கு யாரு? மியூசிக் வந்து சந்தோஷ் தயாநிதி. டெஃபினட்டா இதுக்கப்புறம் வந்து யார் மியூசிக் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவரை சர்ச் பண்ணி கேட்டுருவாங்க, பாத்துருவாங்க கண்டிப்பா. ஏன்னா அவரோட லேட்டஸ்ட் ஆல்பம் சோனில பண்ணிருந்தாரு, ராட்டின்னு சொல்லிட்டு. இட் வென்ட் வைரல் ஆக்சுவலி. சோ அதுக்கப்புறம் நம்ம படத்துல பண்ணிருக்காரு. எல்லா நம்பர்ஸும் இட் கேம் அவுட் வெரி வெல். நீங்க பாக்கும்போது தெரியும் உங்களுக்கு. ஓகே, சோ கண்டிப்பா பேசக்கூடிய அளவுக்கு மியூசிக் இருக்கு அப்படின்னு தான் சொல்லிருக்கீங்க. குறிப்பா சொல்லணும், அப்படியே லெஃப்ட் திரும்பினாக்கா அஞ்சலி உட்கார்ந்து இருக்காங்க. ஐ ஹாவ் டு சே, ரொம்ப ரொம்ப பிரிட்டி கார்ஜியஸ் அண்ட் எவ்வளவு வெயிட் லூஸ் பண்ணிருக்கீங்க. எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சூப்பரா இருக்கேன். தேங்க்யூ நான்சி. என்ன சீக்ரெட் சொல்லுங்க. ஒண்ணு, நான் இத இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. நானே வந்து நிறைய வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். I'm into fitness, weight training பைத்தியம். So like I'm more into weight training these days. So okay, the weight training எல்லாம் பண்றது மட்டும் இல்லாம என்னையும் கொஞ்சம் ட்ரெயின் பண்ணி விடுங்க. நானும் எப்படியாவது வெயிட்ட குறைக்கணும்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கேன். சோ நீங்க சொன்னீங்க ஓவர் த போன் கால்ல வந்து நான் ஸ்கிரிப்ட சொன்னேன்னு சொல்லிட்டு. பட் அஞ்சலி, நீங்க எப்படி ஓவர் த போன் கால் ஒரு ஸ்கிரிப்ட், what was the convincing point? ஓவர் த போன் கால் எனக்கு இல்ல, ப்ரொடியூசர் எனக்கு நேர்ல வந்து தான் சொன்னாங்க. பேய் படம் அப்படினாலே வந்து கொஞ்சம் யோசிப்பாங்க நிறைய ஹீரோயின்ஸ். நீங்க எப்படி ஒத்துக்கிட்டீங்க? என்ன கன்வின்சிங் பாயிண்டா இருந்தது? எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பிராண்ட் வேண்டாம்னு நினைச்சேன். லைக் தெலுங்குல ஆல்ரெடி வந்து கீதாஞ்சலி இட்ஸ் ஹீரோயின் சென்ட்ரிக், அதுவும் வந்து ஹாரர் சப்ஜெக்ட் தான். சோ அதனால வந்து எனக்கு இன்னொரு ஹாரர் சப்ஜெக்ட் அப்போதான் பலூன் வந்திருந்தது. சோ வந்து ஹாரர் சப்ஜெக்டா அஞ்சலி இருக்காங்களே அப்படின்னு வேண்டாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணது. சோ அப்ப நான் நாடோடிகள் ஷூட் பண்ணிட்டு இருந்தப்போ இவங்க மதுரை வந்து எனக்கு ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணிருந்தாங்க. பட் எனக்கு அது பிடிச்சிருந்தது. பிகாஸ் இட்ஸ் நாட் a ரெகுலர் ஹாரர் சப்ஜெக்ட். அதாவது வந்து ஹீரோயினுக்கு பேய் பிடிச்சிரும் அந்த மாதிரி சப்ஜெக்ட் கிடையாது. இட்ஸ் சம்திங் டிஃபரெண்ட். அது படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். லைக் ரெகுலரான ஒரு எலிமெண்ட்ஸ் எதுவுமே வந்து கொண்டு வராத அளவுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணிருக்கோம். அண்ட் ஆன் த டாப் இது வந்து 3D மூவி. அதனால வந்து ஆடியன்ஸ் கொஞ்சம் எக்ஸைட்டிங்கா இருப்பாங்க பாக்குறது. படம் வந்து சூப்பரா இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் மனசுல வந்துச்சு. ரொம்ப பயமாவும் இருக்கு. பட் வை அஞ்சலி, நீங்க ஏன் அஞ்சலின்னு சூஸ் பண்ணீங்க? ஒரே ஒரு விஷயம், எனக்கு இதுல ஃபர்ஸ்ட் தமிழ் பேச தெரிஞ்சவங்க வேணும்னு நினைச்சேன். ஓகே, அவங்களுக்கு நம்பர்ஸ் மட்டும் தானே மேடம் ப்ராப்ளம் உங்களுக்கு? வெரி குட். யா, நம்ம brilliant people, as you said, creative people. அப்ப இவ்வளவு நாள் இந்த பிரச்சனை எனக்கு தான் இருக்குன்னு நினைச்சு யார்கிட்டயும் சொல்லாம சுத்திட்டு இருக்கேன். நானும் அப்படிதான் ரொம்ப டீசெண்டா கேட்பேன். சம்டைம்ஸ் நான் அது யார்கிட்டயும் கேட்காம கூகுள் பண்ணி பாத்துப்பேன். இப்படின்னா என்ன நம்பரா இருக்கும் பாத்துலாம். ஓகே, என்னிடம் நீங்க so secure. ஃபர்ஸ்ட் வந்து தமிழ். இன்னொன்னு மெயினா நடிக்கிறது. ஆக்சுவலா அவங்க ஒரு ஆக்ட்ரஸா நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு டைட்டில் ரோல் பிளே பண்ணி அதை கொண்டு வந்து பண்றதுல எவ்வளவு பேர் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. பட் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஜஸ்ட் லைக் தட் பண்ணிட்டு போவாங்க. அது நான் நிறைய தடவை நான் பாத்திருக்கேன். அவங்க இப்பவும் சரி, ஆனந்தியா இருக்கட்டும், மணிமேகலையா இருக்கட்டும், இந்த மாதிரி இதை தவிர ஒரு நான் பெட்டர் ஆப்ஷன் எனக்கு தெரியல. மேபி நான் இதுக்கப்புறம் நான் போயிருந்திருப்பேன்னு உண்மையில தெரியல. எனக்கு வேற யாராவது சூஸ் பண்ணிருப்பேன் நம்புறேன். ஆக்சுவலி ஜெனுவனா சொல்லணும்னா அஞ்சலிக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. அஞ்சலி தரமான பிலிம்ஸ் தான் கொடுப்பாங்க. ஃப்ரம் யுவர் ஃபர்ஸ்ட் பிலிம் யூ செட் அ ட்ரெண்ட், யூ செட் அ பிராண்ட் ஃபார் யுவர் செல்ஃப். சோ நீங்க எப்படி இந்த படம் சூஸ் பண்ணும்போது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது இந்த பேய் படம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஸ்பெஷலா? லிசா பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஐம் வெரி சூசி. என்னோட ஸ்கிரிப்ட்ஸ் வந்து நான் தப்பா போயிடக்கூடாது. அப்படி பார்த்து நம்ம 100% நல்ல படம் கொடுக்க முடியாது. பட்
நம்மளோட எஃபோர்ட் வந்து மிஸ் ஆகாம அந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ் தான் நான் சூஸ் பண்ணணும்ன்றது எனக்கு ஃபர்ஸ்ட் கற்று தமிழ் முடிச்சதுல இருந்து என்னோட சாய்ஸ் ஆஃப் மூவிஸ் வந்து பேஸ்ட் ஆன் ஸ்கிரிப்ட்ஸ். மணி அமதர் அடுத்தவங்க கிட்ட தான் லிரிக்ஸ் எப்படி எழுதிருக்கீங்க? பேய் படம் வேற, சோ லிரிக்ஸ்ல ரொம்ப அப்படியே பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கு. பேப்பர் வச்சு தண்ணல. ஆமா ஐயோ நல்லா வந்திருக்குங்க. ஆனா ஹாரரா அந்த மாதிரி லிரிக்லாம் இல்ல, ஒரு இயற்கை ரசிச்சு ஹீரோயின் பாடுற மாதிரி ஒரு பாட்டு, ஒரு ரிவெஞ்ச் சாங், ஒரு லல்லபி, அப்புறம் ஒரு ப்ரோமோ சாங். இதுதான். அந்த பேய் படம்னாலே ஒரு லல்லபி வந்துருமோ? இதுல கொஞ்சம் சென்டிமெண்ட் இருக்கு. ஓகே. இப்ப பேய் வச்சு காமெடி பண்ணியாச்சு, பயமுறுத்தியாச்சு, பேய்க்கு ஒரு சென்டிமெண்ட் வச்சிருக்காரு டைரக்டர் சார். ஓகே. சோ அது பாத்தீங்கன்னா விசுவாசத்துக்கு அப்புறம் தியேட்டர்ல கொஞ்சம் கண்ணீரோட வருவீங்க நான் நினைக்கிறேன். மேபி நான் கதை கேட்டதுனால சொல்றேன். இதுல வந்து ஒரு பெரிய பாடமே நடத்தியிருக்காரு டைரக்டர் இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு. பாத்துட்டு நீங்க சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கும்போது யூசுவலா இந்த பேய் படம் அப்படின்னா பேய் இருக்கிற வீட்டுக்குள்ள போய் யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கதவை திறந்து பாக்குறது, அதுக்கப்புறமா பேய் பின்னாடி நிக்கிறது, இந்த மாதிரியான ரெகுலர் சீன்ஸ் எல்லாம் இருக்கும். அது தாண்டி படத்துல இந்த இடத்துக்கு இந்த இடத்துல செம்மையா பயப்படுவாங்க எல்லாரும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க சொன்னதுல ஒரு வீட்டுக்குள்ள போய் மாட்டிக்கிறாங்க பேய் வருது அப்படின்னு அது கிடையாது. இதுல ஓகே ஃபர்ஸ்ட் விஷயமே அது அதே பிரேக் பண்ணிட்டீங்க. அதை பிரேக் பண்ணிருக்கோம். ரெண்டாவது அதை தாண்டி பயப்படுறது அப்படின்றது ரீசன்ட் டைம்ஸ் இருக்கிற ஆடியன்ஸ்ல வந்து ரொம்ப பிரில்லியன்ட். இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க எவ்வளவுதான் பண்ணீங்களாலும் பயப்படலாம் போறது இல்ல, பட் அவங்களை சர்ப்ரைஸ் பண்ணலாம், அவ்வளவுதான். சோ ஐ எம் வெரி கீன் ஆன் தட் பர்டிகுலர் திங். லைக் நம்ம ரொம்ப பயமுறுத்தலாம் போறது இல்ல அப்படின்றது நான் முடிவு பண்ணிட்டேன். பட் அவங்களுக்கு சர்ப்ரைஸ் இருக்குது படத்துல, அங்கங்க நான் சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். அந்த சர்ப்ரைஸ்ல மேபி சில பேர் அவங்க தே கேன் கெட் ஸ்கேர்ட் சம்டைம்ஸ். நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்குது. நீங்க ஒரு மூவியை வந்து பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும். அது நார்மலா ஸ்கிரீன்ல எங்கேயோ ஒரு டெப்த்ல பேய காமிச்சாலே பயப்படுற கேரக்டர்ஸ் தான் இருக்கிறாங்க. இது பக்கத்து சீட்ல இப்ப நீங்க ஏரோல உட்காந்துருக்கீங்கன்னா சிலயோ டிலயோ ஒரு பேய் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அதுதான் இதோட ஹைலைட். 3D helps. 3Dனால வந்து அது இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம ரெகுலர் எஃபோர்ட்டோட ஒரு 1% எக்ஸ்ட்ரா போட்டோம்னா அந்த 2% வந்து 3D ஹெல்ப் பண்ணும். சோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்கும் போது படத்துல திடீர்னு பார்த்தா யோகி பாபு சார் இருக்காரு. சோ அவரை பார்த்தாலே சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுவும் பேய் படம் வேற, பேய் கோயில் இருக்கும். என்ன கனெக்ஷன் இருக்கு இந்த படத்துல? காமெடி எப்படி ஒர்க் அவுட்டா இருக்கு? இந்த படத்துல யோகி பாபு பண்ணிருக்க கேரக்டர் ரொம்ப பேசப்படும் டெஃபினட்டா. ஏன்னா இப்போ நான் ரீசன்ட் டைம்ல நான் போய் பாக்குறேன், ஒரு மாஸ் ஹீரோஸ்க்கு என்ட்ரிக்கு எவ்வளவு கை தட்டுறாங்களோ அந்த அளவுக்கு யோகி பாபு வந்தாங்க கை தட்டுறாங்க. பயங்கர ட்ரெண்டியா ஒரு காமெடி பண்ணிருக்காரு இந்த படத்துல. சில இடத்துல அந்த மைண்ட் வாய்ஸா அவர் பேசுற டயலாக்ஸ் எல்லாம் இதுல ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குது. அது என்னை விட அஞ்சலிக்கு நல்லா தெரியும். அஞ்சலி ஏற்கனவே கலாய்ச்சிட்டு இருக்காங்க, அவரு கூட சேர்ந்து நீங்க என்ன பண்ணிருக்கீங்க படத்துல? வந்து அங்க என்ன ஆச்சுன்னா அவர் தான் என்ன கலாய்ச்சிட்டாரு. நம்ப முடியலையே. அதாவது நான் இருக்கும்போது கலாய்க்க மாட்டாரு, நான் இல்லாத டைம்ல டப்பிங்ல பார்த்து நான் இல்லாத டைம்ல பார்த்து கலாய்ச்சி போட்டுட்டாரு. நான் போகும்போதே வந்து அதுல டயலாக் இருந்துச்சு. என்னோட முன்னாடி யோகி பாபு வந்து டப்பிங் பண்ணிட்டாரு. சோ அதனால வந்து எனக்கு பலூன்லயே அந்த மாதிரி 2-3 இடத்துல வந்து என்ன கலாய்ச்சிருக்காரு. அது நான் டப்பிங் பேசினதுக்கு அப்புறம் அவர் பேசினதுனால வந்து அப்படின்னு கால் பண்ணி சொன்னேன், ஏன் இப்படி கலாய்க்கிறீங்க. நிறைய இடத்துல வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு. இவர் வேற எனக்கு வந்த உடனே கேக்குறீங்களா அப்படின்னு போட்டுட்டாரு. இந்த அசிங்கத்தை நான் வேற கேட்டேன். அதான் 2-3 இடத்துல நான் பயங்கரமா கலாய்ச்சிருக்கேன். இதுல வேற ஒன்னு என்கிட்ட பர்மிஷன் வாங்கிதாங்க கலாய்ச்சாரு. அது லொகேஷன்லயே கலாய்ச்சாரு. அவர் இவங்களை கலாய்க்க, இவங்க அவரை கலாய்க்க, ஒரே குதூகலமா இருந்திருக்கு செட்ஸே. சரி, லிசா அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணும்போது இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டீரியோஸ்கோபிக் 3D பிலிம் அப்படிங்கறத பார்த்தா அப்படின்னா என்ன? 3D அப்படிங்கறது எங்களுக்கு தெரியும், பட் ஸ்டீரியோஸ்கோபிக் அப்படிங்கறது என்ன? நார்மல் 3Dக்கும் ஸ்டீரியோஸ்கோபிக் 3Dக்கும் there is a difference. நார்மலா எல்லா மூவியும் வந்து 2Dல எடுத்துட்டு அதை 3Dயா கன்வெர்ட் பண்ணுவோம். வேற இங்க வந்து நான் மல்டிபிள் கேமரா செட்டப்ல தான் வந்து வச்சு நான் ஷூட் பண்றோம். அதுதான் இதோட மெயின் விஷயம். 2Dயா இருந்து கன்வெர்ட் பண்ணி 3Dயா வரும்போது உங்களுக்கு டெப்த் ஆஃப் ஃபோக்கஸோ இல்ல அந்த ஃபீல்ல இருக்க டெப்த்தை வந்து நீங்க பெருசா ஃபீல் பண்ண முடியாது. பட் வேற இதுல வந்து உங்களுக்கு ரியல் 3Dயா இருக்கும். லைக் நீங்க வந்து இந்த மூவி வந்து நீங்க பார்க்கும்போது ஒரு தியேட்டர்ல உட்கார்ந்து பாக்குறீங்க அப்படின்னா நீங்க தியேட்டர்ல உட்கார்ந்து பாத்துக்கிறத ஃபீல் பண்ண மாட்டீங்க, அந்த வீட்டுக்குள்ள இருக்க ஒரு ஸ்பெக்டேட்டரா இருப்பீங்க. அது சோ தட் கைண்ட் ஆஃப் திங் இன் சிம்பிள் வேர்ட்ஸ். டெக்னிக்கலா நிறைய சொல்லலாம், எங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இப்படிதான் சொல்ல முடியும். அண்ட் சீன்ஸ் ஷார்ட்ஸ்ல ஒரு பேய் படம்னா இந்த மாதிரி சீன்ஸ் தான் வரும், இந்த மாதிரி ஷார்ட்ஸ் தான் இருக்கும்ங்கறது நிறைய பார்த்தாச்சு. பேய் படம்னால எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. சோ டிஃபரெண்டா காமிக்கிறோம். உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் சேலஞ்சிங்கா இருந்துச்சு?
சேலஞ்சிங்னா ஃபர்ஸ்ட் அந்த கேமராவோட வெயிட்டுங்க 27 கிலோ. முதல்ல இப்ப நார்மல் கேமரால பண்ணும்போது நான் நம்பர் ஆஃப் ஷாட்ஸ் போகலாம், நிறைய ஷாட்ஸ் எடுக்கலாம், லைக் ஒரு கிம்பல்ல மாட்டலாம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஈஸியா பண்ணிடலாம். வேற 3D கேமராவை வந்து நம்ம அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் பண்ண முடியாது. இப்போ நம்ம நார்மலா ஒரு ஸ்டாட்டிக் ஃப்ரேம் வச்சா 3D ரொம்ப அழகா இருக்கும். பட் அப்படியே ஸ்டாட்டிக் ஃப்ரேம் வச்சு நம்ம படம் ஃபுல்லா எடுத்தோம் அப்படின்னா வீடியோ மாதிரி இருக்கும், நாடகம் மாதிரி இருக்கும். மெயினான சேலஞ்சஸ் வந்து கேமராவோட வெயிட் தான். ஏன்னா நான் ஒரு தடவை தூக்கி சோ படத்துல கேமரா தூக்குறதே ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கு அப்படிங்கறத சொன்னாங்க. இன்டர்வியூவா இல்ல டிபேட்டா அப்படிங்கிறது எங்களுக்கே தெரியல, அந்த ரேஞ்ச் தான் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு லிசா படத்தோட ஹீரோயின், டைரக்டர் அண்ட் மியூசிக் டைரக்டர் நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க. சோ டயலாக்ஸ்லாம் அஞ்சலியை தவிர்த்து வேற யாரெல்லாம் எழுதுனாங்க? I like this. டயலாக் நான் மட்டும் தான் எழுதுனேன். இப்ப எப்படி இருக்க உங்க பேர் சொல்லணுமா? அப்ப அஞ்சலி எழுதிருக்காங்க, 2 டயலாக் சொல்லிருக்காங்க. நான் எழுதிருக்கேன், 2 டயலாக் சொல்லிருக்கேன். இம்பார்ட்டன்ட்டான பிளேஸ்ல எழுதிருக்கேன். அதுதான் வந்து நீங்க எந்த டயலாக் எழுதுனாங்க? அப்படி இல்ல, அது மறந்து போயிடுச்சு எனக்கு. என்னங்க எப்படி சொல்லிட்டீங்க? கிரெடிட் போடலையா அப்ப நீங்க? இல்ல, அந்த எந்த டயலாக்ன்றது எங்க தலைவி டயலாக் நீங்க எப்படி மறக்கலாம்? பிரச்சனையே கிடையாது, நீங்க கவலையே படாது. நான் இன்னைக்கு படம் பாக்குறேன், எந்த டயலாக்னா பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவேன். I remember things. ஓகே, ஸ்பெஷலா என்ன மாதிரி விஷயங்களை நீங்க வொர்க் அவுட் பண்ண வேண்டியது இருந்தது? ஸ்கிரிப்டுக்கு அப்புறமா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தோம், அந்த மாதிரிலாம் என்ன? 3Dக்காக நிறைய ரீவொர்க் பண்ண வேண்டியது இந்த ஸ்கிரிப்ட். ஏன்னா நான் ஸ்கிரிப்ட் நான் ஃபர்ஸ்ட் டிசைன் பண்ணும்போது 2Dக்கு தான், 2Dயா 3Dயா இல்ல மூவி அவ்வளவுதான் அப்படி தான் பிளான் பண்ணேன். எப்ப டிசைட் பண்ணீங்க இது 3Dன்னு? ஆக்சுவலி திடீர்னு ஒரு ஓவர் தி நைட், ஏன்னா முத்தையா சார் எப்பவுமே எனக்கு நைட்ல பேய் படம் பண்றதாலே என்ன தெரியல, ஒரு 11:30 12 தான் எனக்கு ஒரு ஷாக்கிங் நியூஸ் கொடுப்பாரு எப்பவுமே ரெகுலரா. 12 இருக்கும் அந்த மாதிரி கால் பண்ணிட்டு, சார் ஒன்னு சொல்லுவேன், நீங்க ஷாக் ஆக கூடாது அப்படின்னு. நான் ஏற்கனவே அவர் நைட்டுக்கு ஷாக்ல தான் இருப்பேன். இந்த படத்தை 3Dல பண்ணலான்னு இருக்கேன் சார், எவ்வளவு கஷ்டம்னாலும் பண்ணிடணும் சார் அப்படின்னு. சார் 3Dல பண்ணலாமா சார்? சரி சார் பண்ணலாம் சார். என்ன சார் உடனே ஓகே சொல்லிட்டீங்க? இல்ல நீங்க முடிவு பண்ணிட்டீங்க, ஓகே பண்ணிடலாம் அவ்வளவுதான். எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்டா இருந்தது, ஏன்னா எத்தனை பேருக்கு எந்த சான்ஸ் கிடைக்கும். ரொம்ப நல்லா இருந்துச்சு ட்ரெய்லர், அண்ட் ரொம்ப வண்டர்ஃபுல்லான ஒரு டீம் கூட பேசின ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் எனக்கு கிடைச்சிருக்கு. தேங்க்யூ சோ மச். ஸ்டுடியோஸ்க்கு வந்து ரொம்ப அழகா நான் கேட்ட क्वेश्चंसக்குலாம் பதில் சொன்னீங்க. ஆல் தி பெஸ்ட். நான் இது வந்து ஓபன் பண்ணாம உங்களுக்கு தான் வச்சிருக்கேன், நீங்க சர்ப்ரைஸ் ஆகுங்க பார்க்கலாம். சர்ப்ரைஸ் ஆகுங்க பார்க்கலாம். வாவ், தட்ஸ் a கத்தி கப்பல். எஸ், நான் இத வந்து அப்படியே நான் ஃப்ரேம் போட்டு வச்சுக்க போறேன். ஓகே, திஸ் இஸ் ஃபார் யூ நான்சி. Thank you so much. லவ் அஞ்சலின்னு கத்தி கப்பல்ல பேர்லாம் எழுதி கொடுத்திருக்காங்க. அஞ்சலி, so sweet of you. மறைமுகமா சொல்ற மாதிரி இல்ல சார். ஏய் பாருங்க, எனக்கு எங்க கொடுத்தாங்க அப்படினா உங்களுக்கு தெரியும். கத்தி தெரியும். சொன்னதா நமக்கு தெரியும். கம் ஆன், அஞ்சலி கரெக்ட் ஆயிடுச்சா? பயங்கரம். அவர் இலக்கியமா சொன்னாரு. Thank you so much. All the best. And லிசா பட டீம் சார்பா எல்லாரும் என்ன சொல்ல விரும்புறீங்க? சோ படம் வந்து தியேட்டர்ல போய் பாருங்க. ஆப்வியஸா தியேட்டர்ல போய் பார்த்தா தான் இது 3D ஓட எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும். அஞ்சலி சொல்லுங்க. See, லிசா வந்து என்னோட ஃபேவரட்ஸ்ல எப்பவுமே ஹாரர் அண்ட் 3D இருக்கும். சோ அது பிடிச்சி நிறைய பேர் தியேட்டருக்கு வருவாங்கன்னா அவங்கள வந்து கண்டிப்பா டிசப்பாயிண்ட் பண்ணாது. சோ அதனால எல்லாருமே தியேட்டர் வந்து பாருங்க. அண்ட் அபவுட் சாங்ஸ் வந்து இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங், நான் அதுதான் மணிக்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், நீதானே என் தூவானம் சொல்லிட்டு என்னோட இன்ட்ரோ சாங் ஒன்னு, அது மேபி பிளே பண்ணும்போது எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த சாங் நாங்க ரேடியோ சிட்டில பிளே பண்றோம். Thank you so much. All the best to the team. நீங்க நிறைய படங்கள் வர்க் பண்ணனும், நீங்க நிறைய பாடல்கள் வர்க் பண்ணனும், நீங்க நிறைய பிராங்க்ஸ் பிராங்க் பண்ணோம். ஆல்ரெடி யூ செட் அப் பிராண்ட், அதை இன்னும் கண்டினியூ பண்ணி இன்னும் நிறைய அவார்ட்ஸ் வாங்குறதுக்கு ரேடியோ சிட்டி சார்பா வாழ்த்துக்கள். Thank you. ரேடியோ சிட்டி தமிழ், எங்கேயும் எப்பொழுதும்.